நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொடர் துஆக்களிலே இந்த வார்த்தை பதிவாக இருக்கிறது. அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக் அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த ஹலாலை கொண்டு நான் பொருந்திக் கொள்ள வேண்டும், போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். ஹராம்களை விட்டு என்னை நீ காப்பாற்றி விட வேண்டும். உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நான் கையேந்த கூடாது. உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நான் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நிலை எனக்கு வரக்கூடாது. இந்த மூன்றையும் கொடு என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக துஆ செய்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்போ இந்த மூன்றிலே முதன்மையானது, யா அல்லாஹ், நீ எனக்கு எதை தருகிறாயோ அதை ஹலாலாக கொடு, அதை கொண்டு நான் போதுமாக்கி கொண்டு வாழ வேண்டும். தமிழில் அழகாக சொன்னான், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றான், இல்லையா? ஆனால் மனித மனம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது, இன்னும் வேண்டும் என்ற ஆசை. ரசூலுல்லாஹ் அதை ரொம்ப அழகாக விவரித்து சொல்வார்கள். மனித மனம் எத்தகையது என்றால், 2 தங்கத்தாலான நீரோடை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் மனித மனம் சொல்லுமாம், 3 ஒன்று கொடுத்துருக்கலாம் சேர்த்து ஒற்றை படையில 2 கொடுத்து அல்லாஹ் முடிச்சிட்டானே என்று நினைக்க வைக்கும். இது சராசரி மனிதர்களின் சிந்தனை. இது சராசரி மனிதர்களின் சிந்தனை. எப்பொழுது அந்த எண்ணப்பாடு குறையும் என்றால், மண்ணுதான் அவர்களுடைய எண்ணத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மண் என்றால் மண்ணுக்கு போகும் அந்த நாள்தான் அந்த சிந்தனை குறையும் என்று சராசரி மனிதனுடைய நிலைப்பாட்டை ரசூலுல்லாஹ் விளக்கினார்கள். ஆனால் நல்லோர்கள், நபிமார்கள், வலிமார்கள் இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். கிடைத்ததை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாகவே மனிதன் இருப்பதை மறந்து இல்லாததை நினைத்தே தன்னுடைய நடப்பு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது, உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை பொருந்தி கொண்டு வாழுங்கள். இன்றைக்கு 20 ரூபாய் என்றால் 20 ரூபாய் தான், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 20,000 ரூபாய் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்கிறதே, அது மிகப்பெரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். ஹதீஸிலே வருகிறது பாருங்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு பற்றி உருவத்து பின் ஜுபைர் ரதியல்லாஹு சொல்றாங்க. ஆயிஷா அம்மா ஒரு நாள் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னா குன்னா நந்துரு இலல் ஹிலால் சும்மல் ஹிலால் சலாசத அஹில்லா. 3 மாதம் தலைப்பிறையை நாங்கள் தொடர்ச்சியாக கண்டிருக்கிறோம். வலா வமா ஊகிதத் ஃபீ அபியாத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அடுப்பை மூட்டுவதற்கு நெருப்பு கூட இல்லை. யார் சொல்றா? இந்த அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார் அன்னை ஆயிஷா அம்மா சொல்றாங்க. 3 மாசம் தொடர்ச்சியா தலைப்புறைய பார்த்தோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அடுப்பு எரிக்கிறது கூட எண்ணெய் இல்லை. இப்போ பக்கத்தில் இருந்த உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், யா ஹாலாமா தஆமுக்கும், அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி உணவு? வீட்டில் அடுப்பே இல்லைன்னா எங்கிட்டு உணவு இருக்கும்? நீங்கள் எதை சாப்பிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த பசியை போக்கிக் கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருப்தியோடு சொன்னாகலாம், அத்தமரு வல் மா, தாகம் எடுத்தால் தண்ணீர், பசி வந்தால் பேரிச்சம்பழம், அவ்வளவுதான். தாகம் எடுத்தால் தண்ணீர், பசி வந்தால் பேரிச்சம்பழம். இதுதான் இந்த காலகட்டத்திற்கான நமக்கான அல்லாஹ்வின் முடிவு என்பதை ஏற்றுக்கொண்டோம். இது கிடைத்ததே, பொருந்தி கொண்டோம். இதுவும் கிடைக்காமல் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், அதை நினைத்து கொடுத்த அல்லாஹ்விற்கு நன்றி செய்தோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்போ அன்பான சகோதரர்களே, போதும் என்கின்ற மனம் இருக்கிறது, நிம்மதியை தரும். மனது அங்கும் இங்கும் அலைபாயாது. ஒரு விதமான பதட்டத்தோடே நாம் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படாது. மன அமைதியை தருவதோடு மட்டுமல்ல, மகிழ்ச்சிக்கும் அது காரணமா. இன்னைக்கு இப்படிதாம்மா நம்ம குடும்பத்தினுடைய சூழல் இதுதான், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் அத்தாவுடைய வருமானம் இருக்கிறது, இப்படித்தான் அண்ணனுடைய வருமானம் இருக்கிறது, இதை கொண்டு தான் நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். இதை தாண்டிய ஒரு பிரம்மாண்டமான விரிவாக்கம் நிறைந்த வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் கொடுத்தால் அதையும் ஏற்றுக்கொள்வோம், இப்படி கொடுத்தால் இதையும் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற பக்குவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். அது கிடைத்து விட்டால்
மனதிற்கு நிம்மதி கிடைக்கும், அது கிடைத்து விட்டால் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்து ஆளுநர்களை பல பாகங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய பீரியட் இருக்க ரொம்ப அற்புதமான காலகட்டம் அது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் சரி, அது மாணிக்கங்களை புரக்கி அதாவது மாணிக்கங்களை புரக்கி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவர்களை, அந்த பகுதி மக்களை ஆளுகிற, அவர்களை கண்காணிக்கிற ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தாங்க. அப்படிதான் சிரியாவில் டமாஸ்கஸ் என்ற ஒரு பகுதிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை தேர்வு செய்தார்கள். அந்த சஹாபிக்கு பெயர் சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு டமாஸ்கஸினுடைய ஆளுநர், பொறுப்பாளர். அவரை பற்றி அந்த ஊர் மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில கம்ப்ளைண்ட் வச்சாங்க, சில குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன தெரியுங்களா? டெய்லி காலையில் கரெக்டாக வேலைக்கு வரமாட்டேங்கிறாரு, பொறுப்புக்கு வரமாட்டேங்கிறாரு, லேட்டாக வர்றாரு. எப்பொழுதுமே அவர் பணிக்கு வருவது நண்பகல் நேரத்தில் தான், சூரியன் உச்சி சாய்ந்ததற்கு பிறகுதான் வரவே செய்கிறார். ஒன்று. ராத்திரி நேரத்திலே மக்கள் பணியை ஆற்றக்கூடிய ஆளுநர், மக்களுடைய நிலை எப்படி இருக்குது, எந்த மாதிரியான நிலையில் மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரோந்து போகணும். அது அவர் வர்றதே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கிறார், மாதத்தில் 2 நாள் விடுமுறை எடுத்துக்கொள்கிறார். 4வதாக எங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார், திடீர் என்று மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவார். இந்த 4 விதமான குற்றச்சாட்டு எங்களுடைய ஆளுநர் சயீத் இப்னுல் ஆமிரின் மீது நாங்கள் வைக்கிறோம் என்று அந்த மக்கள் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, என்னங்க உங்கள் ஊர் பகுதி மக்கள் உங்கள் மீது இந்த 4 குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே, சரிதானா, ஏன் என்னன்னு கேட்டாங்க. அதில் சயீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, 4மே உண்மைதான், ஆனால் 4க்கு பின்னாடி 4 காரணங்கள் இருக்குது. அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போ பொது வழிக்கு பேச்சு வந்துடுச்சோ, பேச்சு வராத வரைக்கும் அதை பற்றி பேச தேவையில்லை. எப்போ பொது வழிக்கு பேசுபொருளாக ஒரு செய்தி வந்து விட்டதோ அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், நான் டெய்லி ஏன் நான் என்னுடைய பணிக்கு நான் தாமதமாக வருகிறேன், ஏன் நண்பகலில் வருகிறேன் என்றால், நான் இந்த மக்களை ஆளும் ஆளுநர் தான், எனக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. அதனால் இந்த போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய சுயலாபத்திற்கு, என்னுடைய சுய வேலை வாய்ப்புக்காக வேண்டி யாரையும் நான் பயன்படுத்துவது கிடையாது. என் வீட்டில் சொல்ல போனால் பணியாட்களே கிடையாது, நான் தான், என் மனைவி தான், நாங்களே தான் எல்லா வேலையும் காலையிலிருந்து செய்ய வேண்டும். அதையெல்லாம் செய்து கொடுத்து விட்டு எல்லா பிள்ளைகளுக்கான தேவைகளை எல்லாம் முடிச்சு விட்டு எல்லாம் கிளம்பி நடையாக என்னுடைய பணி அமரத்துக்கு வருவதற்கு இவ்வளவு நேரம் ஆகுது, இதுதான் விஷயம் அப்படின்னாங்க. 2வது சொன்னாங்க, ராத்திரி நேரத்தில் ஏன் நீங்கள் ரோந்து போகிறதில்லை? சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பகலெல்லாம் மக்களுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன், ராத்திரி மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது, என் வீட்டுக்கும் தர வேண்டும், நேரத்தை படைத்தவனுக்கும் தர வேண்டும். படைத்தவனுக்கு முன்னால் நிம்மதியாக நின்று வணங்கி வழிபடுவதற்கு இரவை நான் ஒப்படைத்து விட்டேன். எனவே பகலெல்லாம் மக்கள் பணி, ராத்திரி மக்களை படைத்த ரப்பின் பணி, அவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய பணி, அதை செய்வதற்காக வேண்டித்தான் என் இரவை நான் ஒதுக்கியிருக்கிறேன். 2. 3வது சொன்னாங்க, மாசத்துல 2 நாள் லீவ் போடுறீங்களாமே, என்ன காரியம்? அதில் சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் இந்த நகரத்தினுடைய ஆளுநர், படோடாமமான வாழ்க்கை, அதாவது பகட்டு வாழ்க்கை, அப்படியான சூழலுக்கு இன்னைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. காசே இல்லைனாலும் ரொம்ப கடன் வாங்கியாவது நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்குது. ஆனால் ஒரு ஊரின், சொல்ல போனால் ஒரு நாட்டின் ஆளுநர், டமாஸ்கஸ் என்ற மிகப்பெரிய பறந்து விரிந்த அந்த பகுதிக்கான ஆளுநர் ஹஸரத் சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, 2 நாள் விடுப்பு எதற்கு என்றால், நான் உடுத்துவதற்கு 2 நல்ல துணிகள் தான் இருக்கிறது. அந்த 2 நல்ல துணிகளை மாற்றி 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 தான் நான் பயன்படுத்துவேன். இந்த 2 நாளில் தான் நான் அதை துவைத்து உலர வைத்து காய வைத்து மறுபடியும் அதை போட்டுக்கொள்வதற்கு எனக்கும் சரி, என்னுடைய வீட்டினுடைய அந்த பணிகளையும் சரி செய்வதற்கு எனக்கு 2 நாட்கள் தேவைப்படுகிறது. எனவே தான் நான் விடுமுறை எடுத்துக்கொள்கிறேன் என்று சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு சொன்னாங்க. 4வது, ஏன் திடீர்னு மயக்க போறேன்னு கேட்ட பொழுது, முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டி, என்னுடைய நண்பர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது மக்காவிலே நான் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தேன். அல்லாஹு தாலா அவனுடைய சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு மேடையிலே தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்கள் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டார்கள். அந்த சமயத்தில்
அவங்க அந்த நேரத்திலும் கூட அல்லாவை விட்டு கொடுக்கவில்லை, அல்லாவின் தூதரை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. சின்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அதை வலியையும் வேதனையும் தாங்கிக்கிட்டாங்க. அதை நினச்சி பார்ப்பேன், நாமும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக நின்னமே, நம்மளால் ஹுபைபுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியலையே என்று நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மயக்கம் வந்துடும், என்னை அறியாமல் நான் மயங்கி கீழே விழுந்துருவேன் என்று சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு 4க்கும் 4 விளக்கத்தை சொன்னவுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீரோடு ஹஜ்ரத் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹுவை கட்டிப்பிடித்து, இப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களால் தான் பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு அதிகாரம் இருந்து எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்த பொழுதும் கூட ரொம்ப அதை பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை மிக்கவர்கள் அதிகம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் உட்கார்ந்திருக்கும் பொழுது கூட எளிமையாக தனக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு மக்கள் பணியை எவ்வாறு சிறப்பாக செய்வது என்பதன் மீது திட்டமிட்டாரே. இப்படியான உங்களை போன்ற மனிதர்களால் தான் பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது, வானம் இடிந்து கீழே விழுந்து விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹுவை பாராட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக நம் வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதல் அம்சம் எது இருக்கிறதோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெறுவதற்கு முக்கியமான வழி என்னவென்றால் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த துவா, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக் அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இந்த துவாவை நாம் திரும்ப திரும்ப ஓதுகிற பொழுது அந்த போதும் என்கின்ற மனதை அல்லாஹ் நமக்கு நிறைவாக தருகிறான். 1. 2வது, மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு 2வது வழி தமிழில் சொல்லுவோம் அல்லவா, மறப்போம் மன்னிப்போம். ஆனால் எனக்கு மன்னிப்பு இந்த லாங்குவேஜிலே பிடிக்காத வார்த்தை அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறான். அதுவெல்லாம் தப்பு. உலகத்திலே வலிமையான மனிதர்கள் யார்? யார் வலிமையான மனிதர்கள்? நிறைய இராணுவ தளவாடங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது, அல்லது நிறைய செல்வாக்கு மிக்கவராக நான் இருக்கிறேன், என்ற இடத்துல பொருளாதார பலம் இருக்குது, என்கிட்ட நான் சொன்னா சொடக்கு போட்டா எனக்கு வேலை செய்யறதுக்கு வரிசையில் வந்து நிற்பாங்க ஆட்கள், நான் படித்திருக்கிறேன், பட்டம் பெற்றிருக்கிறேன், உயர்ந்த பதவிகளிலே இருந்திருக்கிறேன், இதுவெல்லாம் வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளமா? நிச்சயமாக கிடையாது. இது எதுவுமே வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளம் கிடையாது. பின்ன என்ன? ஒரு மனிதன் வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? யாருடைய மனம் பிறரை மன்னிக்கிறதோ அவர்தான் உலகத்திலேயே வலிமையான மனிதன். நினைச்சுக்கிட்டே இருந்து அவர் செஞ்சதை, அவர் நமக்கு இழைத்த அந்த துரோகத்தை அல்லது ஏதாவது ஒரு செயலை அல்லது ஏதாவது சில வார்த்தைகளை நினைத்து நினைத்து புழுங்கி கொண்டிருப்பவர் மனிதர், அவன் வலிமையான மனிதர் இல்லை. அதை அப்படியே கையை கழுவி விட்டு அவரும் சதா மனிதர் தான், போகிற போக்கில் ஏதோ அப்படி பேசிவிட்டார், ஏதோ அப்படி நடந்து விட்டார், மறப்போம் மன்னிப்போம் என்று கடந்து போகிறாரே, இவர்தான் வலிமையான மனிதர் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உலகத்திலேயே ஆகப்பெரிய வலிமையான மாமனிதர். காரணம் என்ன? நபியினுடைய அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரோடு பிறந்தவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு தெரியும், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு அப்பா கூட பிறந்தவர். ஒரு சொந்தம். இன்னொரு சொந்தம் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வும் ஹம்சா ரலியல்லாஹும் பால்குடி சகோதரர்கள். ஒரே பெண்ணிடத்துல பால் குடிச்சிருக்காங்க. அப்போ பால்குடி சகோதரர் என்ற உறவு, தான் அத்தா கூட பிறந்தவங்க என்ற 2 உறவு. ரொம்ப போல்டான ஆளு ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு. இந்த ஹம்சா ரலியல்லாஹு தான் பத்ரிலே முக்கியமாக எதிர்த்தரப்பிலே இருந்த பெரும் 2 எதிரிகளை வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்தார். அந்த 2 எதிரி யாரு? உத்பத் இப்னு ரபீஆ, வலீத் இப்னு உத்பா. உத்பத் இப்னு ரபீஆ என்பவர் ஒருவர், வலீத் இப்னு உத்பா இவர் அவருடைய மகன், உத்பாவுடைய மகன். இந்த 2 பேரும் வீழ்வதற்கு யார் காரணம்னா ஹம்சா ரலியல்லாஹு தான் காரணம். இந்த 2 பேருக்கும் சொந்தக்கார பெண்மணி ஒரு பெண் இருந்தாங்க. வரலாற்றில் வருகிறது ஹிந்தா, அந்த பெண்ணுக்கு பேர். ஹிந்தா யாரு? இந்த உத்பாவினுடைய மகள், இறந்து போன வலீதினுடைய சகோதரி. அப்போ தன்னுடைய தந்தையையும் தான் கூட பிறந்த சகோதரனையும் கொல்வதற்கு காரணமாக இருந்த ஹம்சாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற வெறியோடு ஹிந்தா இருந்தார். எந்த அளவுக்கு வெறி என்றால் வரலாற்றில் எழுதுகிறார்கள், அந்த ஹம்சாவை கொல்லும் வரை நான் தலைவாரி கொள்ள மாட்டேன், என் கணவனோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு தீராத வெறியோடு இருந்தாள். வாய்ப்பு கிடைத்தது, சந்தர்ப்பம் கிடைத்தது. அடுத்த வருடம் உஹது யுத்தம். ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை கொல்வதற்கு ஒரு ஆளை நியமிக்கிறார் இந்த ஹிந்தா.
யார் அந்த ஆள்? அவர்தான் வஹ்ஷி. வஹ்ஷி என்ற அடிமையை நான் உனக்கு உரிமை தருகிறேன், நீ அடிமையிலிருந்து வெளியாயிரலாம். நீ எனக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஹம்சாவை போட்டு தள்ளணும். நீ உனக்கு அடிமையிலிருந்து வெளியாயிரலாம் ஒண்ணு. இன்னொன்னு, நீ எதிர்பார்க்காத செல்வத்தை உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையிலே பார்க்க முடியாது, வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் உன்னையால் அவ்வளோகான சேர்க்க முடியாது, அவ்வளவு செல்வத்தை உனக்கு தருவேன். 2 தர்றேன், எனக்கு வேண்டும் ஹம்சாவை கொல்லணும். வஹ்ஷிக்கு காசு கிடைக்குதோ பொருள் கிடைக்குதோ அது பெருசாவே தெரியல அவருக்கு. அவர் அடிமை. அந்த அடிமை என்ற இடத்திலிருந்து வெளியாகி எல்லாரையும் மாதிரி சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இந்த வார்த்தை அவருக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. கடைசியில இந்த வஹ்ஷி தான் ஹம்சா ரலியல்லாஹு கொன்றார். நீங்கள் ஹம்சா ரலியல்லாஹு வரலாற்றை எல்லாம் வாசிக்க வேண்டும். அதாவது இஸ்லாமியர்களாகிய நாம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வீர வரலாறு, நமக்கு இருக்கக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய வரலாறு எவ்வளவு நமக்கு புண்பட்ட இதயத்திற்கு மருந்து போடுகிறது தெரியுமா? உலகத்தில் முஸ்லிம்களுக்கு இருப்பதை போன்று உண்டான மகத்தான வரலாறு வேற எந்த சமுதாயத்தும் கிடையாது. எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது. அதிலிருந்து எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கான பாடத்தை, நம்முடைய கஷ்டத்திற்கான தீர்வை அங்கிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். ஹம்சா ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய வயிறு கிழிக்கப்பட்டது, அவருடைய ஈரக்குலைகள் எடுத்து கடித்து மென்று ஹிந்தா துப்பி எறிந்தாள். அந்த அளவுக்கு வெறி. தான் தகப்பனாரையும் சகோதரனையும் கொன்ன ஹம்சா ரலியல்லாஹு பழிதீர்த்து கொண்டாள் ஹிந்தா. இது முந்திய வரலாறு. அப்படி பேக்ல வாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி, 10 வருஷம் கூட கிடையாது, ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி அந்த அம்மாவுக்கு மனமாற்றம் ஏற்படுது. ரசூலுல்லாவுக்கு பெரிய வலி. ஹம்சாவினுடைய அந்த இறப்பை பார்த்து, அவருடைய உடல் சிதைந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து ரசூலுல்லாவை ஒரு கட்டம் ஆடி போய் விட்டார்கள், கண் கலங்கி விட்டார்கள். இப்படியான ஒரு வெறி செயல், என்ன ஒரு குரூர சிந்தனை, கொடூர சிந்தனை இது! இப்படி உடலை சிதைத்து சின்னாபின்னப்படுத்திருக்காங்களே சொல்லி ரசூலுல்லாவே அப்படியே கலங்கி போன தருணம் அது. 6 வருஷம் கழித்து ஹிந்தாவுக்கு மனமாற்றம் ஏற்பட்டது. ஏற்பட்டு தன்னுடைய கணவர் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் தான் முஸ்லீம் ஆகிட்டீங்களா, இப்போ முகமது போய் சந்திப்போம், ரசூலுல்லாவை சந்தித்து நானும் அவங்கள சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் என்று சொன்ன பொழுது அபூ சுஃபியான் நான் வரமாட்டேன்ட்டார். நீ பண்ண செயல் அவ்வளவு கொடூரமானது, எனக்கே பொறுத்துக்கல. அவர் கூட இருந்த ஹம்சாவை இப்படி கொன்றாயே, அவருடைய மனம் எவ்வளவு நொந்திருக்கும் என்று அபூ சுஃபியான் சொன்னார். கடைசியில் ஹிந்தா அந்த பெண்மணிக்கு மனசே கேட்கல, உஸ்மான் ரலியல்லாஹு பிடித்தார். அதே போன்று தன்னுடைய சகோதரர் இன்னொருவர் இருந்தார், அபூ ஹுதைஃபத் இப்னு உத்பா, அவரையும் பிடிச்சார். நீங்க 2 பேர் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும், கூட்டு போங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போங்க. கூட்டு போனார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையே உருவான ஹாத்தமுன் நபி அவர்கள் அந்த பெண்மணியை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களிடத்திலே பையத் செய்தார்கள். அவர்கள் செய்த அந்த குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான், உங்களுக்காக வேண்டி வல்ல அல்லாஹ்விடத்திலே நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ரசூலுல்லாவின் சிறிய தகப்பனார் ஹம்சாவை கொல்லுவதற்கு காரணமான ஹிந்த் பின் உத்துபா இஸ்லாத்தை நபிகளின் கரத்திற்கு முன்னாலேயே ஏற்றுக்கொள்கிறார். அன்பு சகோதரர்களே, சராசரி மனிதராக இருந்து நாம் இதை பார்ப்போம். யாருக்காவது மனசு பொறுக்குமா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி வச்சு நம்மளை ஒருத்தர் பேசிட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு, மனசை காயப்படுத்திட்டாரு, சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டே இருப்போம். கிடைச்சா அவரை 4 பேர்த்துக்கு இல்லை 40 பேருக்கு முன்னாடி வச்சு பழி வாங்கணும், திருப்பி பேசணும். அவர் வீசிய அந்த வார்த்தைகளின் கணை எவ்வளவு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுச்சோ அதை விட முடிந்தால் 4 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் மனித இயல்பு. ஆனா இதை கடந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உயிருக்கும் உயிரான ரொம்ப நெருக்கமான ஹம்சாவை கொண்ட காரணமாக இருந்த ஹிந்தாவை மன்னித்தார்கள் என்றால், எனவேதான் நான் சொன்னேன், உலகத்திலேயே ஆகப்பெரிய வலிமை மிக்க மனிதர் யார் என்றால், பிறருடைய தவறை குற்றத்தை மன்னிக்கிற மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் உலகத்திலேயே வலிமை மிக்க மனிதர், அவர்தான் உலகத்திலேயே ஆற்றல் மிக்க மனிதர். ரசூலுல்லாஹ் ஆற்றல் மிக்க மனிதராக இருந்தாங்க. இப்ப மகிழ்ச்சி கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும்னா மன்னிக்கணும். காலத்துக்கு மன்னிக்க மாட்டேன், இறந்து போனாலும் தீதாரை பார்க்க கூட நீ வரக்கூடாது பார்த்துக்கோ என்று சொல்லுபவர் தான் இன்று நம்மிலே பலர் உண்டு. உறவுகளுக்கு இடையிலே எவ்வளவு விரிசல், அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே எவ்வளவு விரிசல், சொந்தங்களுக்கு இடையிலே எவ்வளவு விரிசல், பகை, வன்மம். அந்த வன்மமும் பகையையும் உள்ளத்தில் வைத்து எதைதான் சம்பாதிக்க போகிறோம் நாம், எதைதான் கொண்டு போக போகிறோம் நாம். வன்மத்தோடே நாம் இறந்து விட்டால், அன்பர்களே இந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள்,
வன்மத்தோடும் வெறுப்போடும் இறந்து விட்டால் நம் மீது யார் கோபத்தோடு இருக்கிறாரோ அவர் நமக்காக வேண்டி கையேந்துவாரா? நம்முடைய இழப்பை நினைத்து அவர் வருந்துவாராம்? போய் தொலையட்டும் முசீபத்து, இத்தனை காலம் எவ்வளவு கொரூரம், எவ்வளவு வன்மத்தோடு இருந்தா மனுஷன், செத்து தொலையட்டும் என்று அவர் சொல்லிவிட்டார். நம்முடைய மறுமையை அது கெடுப்பதற்கு அது காரணமாகிவிட்டால். எனவே அன்பர்களே, உலகத்தில் மகிழ்ச்சியை தேடினால், நிம்மதியை வேண்டும் என்று ஆசைத்தால் மறங்கள், மன்னியுங்கள், மறந்து போங்கள், கடந்து போங்கள். இதைவிட மிகச் சிறப்பானதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று மார்க்கம் அழகாக சொல்லித் தருகிறது. இது 2வது வழி. 3வது வழி, அல்லாஹ் நமக்கு என்ன தலைவிதின்னு எழுதியிருக்கிறானோ அதை ஏற்றுக்கணும். கலா கதிரை நம்பியவர்கள் நாம் இல்லையா? கலா கதிரை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது முழுமையாக சார்ந்து இருக்கிறோம். என்ன நடந்தாலும் உன்னை நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ்வை இறுகமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லருஸிக்தும் கமா துர்ஸகுத் தைரு தகுது ஹிபாசன் வ தரூஹு பிதானா. நீங்கள் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் என்றால் நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது. கஷ்டத்தில் மட்டும் அல்லாஹ் அல்லான்னு கூப்பிடுறது, ஏதாவது சிரமம்னா அல்லாஹ் அல்லான்னு வணங்குறது, வேகமாக குனிஞ்சு எஞ்சிக்கிறது, அப்போ மட்டும் கண்ணீர் வருது, அப்படி இல்லை. எல்லா காலகட்டத்திலும் கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்க்கை ரொட்டீனா அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். கஷ்டம் வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், நெருக்கடி வரும், கவலை வரும், இழப்பு வரும், எல்லாம் சுற்றி வரும். எல்லா சுத்தின் சமயத்திலும் என்னை படைத்தவன் மீது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், என்னை அவன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்படி அல்லாஹு தாலா பறவைகளை பார்த்து கொள்கிறானோ அந்த மாதிரி உங்களையும் பார்த்துக்குவான். பறவைகளை எப்படி பார்க்கிறான்? அது விரும்பியா கூட்டை விட்டு வெளியே போகிறது. இங்கே போனால் நைட்டு சாப்பாடு கிடைக்கும், இங்கே போனால் மதியம் லஞ்ச் கிடைக்கும், இங்கே போனால் காலையில் சாப்பாடு கிடைக்கும், இல்லை, வெறும் வயிற்றோடு போகுது. படைச்சவனுக்கு தெரியும் தர்றதுக்கு, அப்படி போகுது. திரும்பி கூட்டுக்கு வரும்பொழுது வயிறார சாப்பிட்டுட்டு வயிறு நம்ப வருது. இந்த மாதிரி அல்லாஹ் உங்களை வைப்பான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கதிரை நம்ப வேண்டும். நமக்கான தலைவிதி என்னவோ அதை நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் அழகாக கற்றுக் கொடுத்த ஒரு துவா, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத். எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா இது? ரசூலுல்லாஹ் ஓதுன துவா. இறைவா, நீ கொடுத்ததை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் உலகமே சேர்ந்தாலும் அதை தடுக்கவே முடியாது. ஆனா நீ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா ஊர் இல்லை, உலகமே சேர்ந்து தந்தாலும் தர முடியாது. எல்லாம் உன் கையில் இருக்கிறது. எனவே எங்களுக்கு நல்லதைத்தா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கற்றுத் தந்தார்கள். கதிரை நம்ப வேண்டும், மனம் தளர்ந்து விடக்கூடாது. ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டும். நாம் என்ன வீடு கட்டுகிறோம், இதை விட 100 மடங்கு இல்ல, லட்சம் மடங்கு இல்ல, கோடி, அதை விட தாண்டி பிரம்மாண்டமான வீட்டை அல்லாஹ் கட்டி வைப்பான். அதனுடைய பேரழகை பார்த்து அங்கும் இங்கும் சொர்க்கவாதிகளே மதிமயங்கி போவார்கள். யாருக்குரிய வீடு இது? இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, எவ்வளவு பேரழகு என்று சொர்க்கவாதிகளே மயங்கி போவார்கள். அந்த வீட்டுக்கு பேரு பைத்துல் ஹம்த், புகழுக்குரிய வீடு என்று அல்லாஹ் பெயர் வைப்பான். யாருக்கு அந்த வீடு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலே ஒரு மனிதருக்கு நாம் ஒரு பிள்ளையை கொடுத்தோம். அந்த பிள்ளையை நல்லா வளர்த்தாரு, ஆளாக்குனாரு. நல்ல முறையில் அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கும்போது திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஏதோ தெரியல, உடம்பு சுகமில்லாமல் போய் அந்த குழந்தை வஃபாத் ஆயிடுச்சு. அந்த குழந்தையினுடைய இழப்பை தாங்கிக்க முடியல தான். அவருக்கு பிறந்த குழந்தை வச்சுக்குங்க, அல்லது அவர் அன்பாக வளர்க்கக்கூடிய குழந்தை வச்சுக்குங்க, இழப்பு தாங்க முடியலதான். இருந்தாலும் கொடுத்தவன் அல்லாஹ் அவனை எடுத்துக்கிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி இதன் நன்மையின் மீது அவர் ஆதரவு வைத்தார். இந்த ரூஹை கைப்பற்றிட்டு போகக்கூடிய மலக்குகிட்ட அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியானுடைய ஈரக்குலையை பறிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமையா அல்லாஹ். என்னுடைய அடியானுடைய அன்புக்குரிய பிள்ளையை பறிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமையா அல்லாஹ். என் அடியான் என்ன சொன்னா? யா அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவா, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்குரியவர்கள், உன் பக்கம்தான் மீண்டு வரக்கூடியவர்கள். நீ என்ன நினைத்தாலும் எங்களை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம், எப்படியும் பயன்படுத்தலாம். இப்படி சொன்னா அல்லாஹ். அப்படியா சொன்னா? அவ்வளவு சோகத்திலையும் அவ்வளவு இழப்புலையும் அவ்வளவு வழியிலையும் என்னை புகழ்ந்தானா, கெட்டுங்க அவனுக்காண்டி ஒரு வீட்டை பிரம்மாண்டமா கெட்டுங்க. அந்த வீட்டுக்கு பேர் வைங்க பைத்துல் ஹம்த், புகழுக்குரிய வீடு. அந்த சோதனையில என்னை புகழ்ந்தானல்ல, என்னை மறக்கலல்ல, அவ்வளவு நெருக்கடியில என்னை புகழ்ந்தானல்ல, அதற்காக வேண்டி அவனுக்கு புகழுக்குரிய வீட்டை கட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னாங்க. கதிரை நம்ப வேண்டும். நம்பினால் அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான்.
நமக்கான தலைவீதி தான் என்பதை ஏற்றுக்கொள்வோமேயானால் அல்லாஹ் மகிழ்ச்சியை மட்டுமல்ல நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்ப்பான். அதே போன்ற 4வது வழி, உலகத்திலே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் நேர்மறையாக பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்மறையாக எதையும் பார்க்கக்கூடாது. நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் திங்ஸ் சொல்றாங்கல்ல, நெகட்டிவ் திங்ஸ், இதுல எது வேண்டும்? மனித மகிழ்ச்சிக்கு பாசிட்டிவாக எதையும் பார்க்க வேண்டும், நேர்மறையாக பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வலியோடும் வேதனையோடும் பதட்டத்தோடும் ஹிரா குகையிலேருந்து ஓடி வந்தாங்க. என்னைய போத்துங்க, நான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதில் அன்னைய ஹதீஜா அம்மா என்ன சொன்னாங்க? வரலாறு சொல்லுகிறது, உங்களை யார் அங்கே போக சொன்னா? ராத்திரியில் தன்னந்தனியா, அதுவும் அவ்வளவு தூரத்தில் பெரிய மலை உச்சில தனியாக போய் அவங்க இதெல்லாம் பேசவே இல்லை. ஹதீஜா அம்மா என்ன சொன்னாங்க? அவங்களுடைய பார்வையை பாருங்க, அவங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சு? கல்லாலா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, நபியே நாயகமே நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பதற்றப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிடவே மாட்டான். நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உங்களுடைய எவ்வளவு நல்ல பழக்கம் இருக்கு தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹிம, சொந்தத்தை நீங்கள் அரவணைக்கிறீர்கள், விருந்தினர்களுக்கு உபசாரம் செய்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறீர்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நீங்க உங்க தோல்ல வாங்கி போட்டு சுமக்கிறீங்க. இவ்வளவு நல்ல பண்பு உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை கைவிடுவானா? ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? ஏன் நீங்க இப்படி குளிர்ந்து ஜுரம் இருக்குன்னு நடுங்குறீங்க? அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான், கவலைப்படாதீங்க என்று பாசிட்டிவாக பேசி அவர்களுக்கு ஆதரவை கொடுத்து அதற்கடுத்து கூட்டிக் கொண்டு போனார்கள் வரக்கத்து இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய வேத அறிஞரிடத்தில். இங்கே செய்தி நமக்கு என்னன்னா, பாசிட்டிவ் திங்கிங், எதையுமே நேர்மறையாக பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது, நிம்மதியை தரும். இது நடந்தா இப்படி நடந்திருக்குமோ, அது ஆனதுனால தான் அப்படி நடந்திருக்குமோ. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, உங்களுக்கு என்ன விரும்புகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள், செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். ஒயின் அஸாபக ஷையுன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான வகதா, ஏதாவது உங்களுக்கு இடர் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது உங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்கல, அல்லது இவ்வளவு எதிர்பார்த்தீங்க ஆனா அவ்வளவு கிடைக்கல, குறைஞ்சது மட்டும் இல்லை நஷ்டப்பட்டு போனீங்க, நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்கும், நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்கும், நான் சொல்ற மாதிரி நீங்க யாரு கேட்கிறா, நான் சொல்றதை கேளுங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. இது எல்லாமே ஷைத்தானுடைய வார்த்தை. நாங்கள் சொல்லலாம், இது எல்லாமே ஷைத்தானுடைய வார்த்தை. சொல்லிட்டு சொன்னாங்க, எது நடந்தாலும் இப்படி சொல்லுங்கள், கத்தரல்லாஹு மா ஷாஅ ஃபஅல, அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு. இதான் கதிரு, இதான் தலைவிதி, அது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கடந்து போயிருங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மகிழ்ச்சியை பெறுவதற்கு 4வது வழி நேர்மறையாக பார்க்க வேண்டும் இல்லையா? 5வது மகிழ்ச்சியோடும் அதே போன்று மன நிம்மதியோடும் வாழ்வதற்கு 5வது முக்கியமான வழி, பிறருக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கிக்கணும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் செய்யும் செயலிலேயே சிறந்த செயல் எதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுக, நோன்பு அல்லது தஹஜ்ஜத்து, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சிறப்பான செயல் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் செய்யும் செயலிலேயே சிறந்த செயல் எது தெரியுமா? ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது காரணமா இருக்கிறது. ஒருத்தனை சந்தோஷப்படுறதுக்கு அவர் காரணமா இருப்பார். அவர் வார்த்தையோ அல்லது அவருடைய செயலோ அல்லது அவருடைய கொடுக்கல் வாங்கலோ பிறருக்கு சந்தோஷத்தை தரும். அதுதான் சிறப்பான செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, பெருமக்களே நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக இதை. மறுமை, ஒருவன் இறந்து போய்விட்டால் அவரை கொண்டு போய் மண்ணறையிலே அடக்கி விடுகிறோம் இல்லையா? மண்ணறை என்பது தனிமையின் வீடு, அங்கே துணைக்கு யாரும் கிடையாது. நமக்கு பக்கத்திலே ஆள் இருக்கும், கூப்பிட்டால் நம் குரலை கேட்டு ஓடுவதற்கு உதவி செய்வதற்கு எக்கச்சக்கம் உலகத்தில் உண்டு. ஆனால் மன்னரை தனிமையின் வீடு. ஆனால் உலகத்தில் யாரு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தினாங்களோ அது அவர் கொடுத்த ₹1 இருக்கலாம், அல்லது ஒருவேளை சாப்பாடா இருக்கலாம், அல்லது அவர் கஷ்ட காலத்தில் செய்த ஒரு உதவியா இருக்கலாம், வச்சுக்கங்க, அவர் கொடுத்த ஏதோ ஒரு ஆலோசனையா இருக்கலாம், அல்லது அவர் கொடுத்த ஏதோ ஒரு சின்ன வழிகாட்டுதலா இருக்கலாம். அதனால அவருக்கு நல்ல வேலைங்க, அந்த இடத்துல அந்த சந்தில் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு பாய், அவர்கிட்ட கேட்டேன், அவர் தான் கரெக்டாக வழிகாட்டினார், அவர் மட்டும் அங்கே இல்லைன்னு வச்சுங்களேன், வேற எங்கேயோ மாறி போயிருப்பேன். இது ஒரு சந்தோஷம், இது ஒரு மகிழ்ச்சிக்கான காரணம். இப்படி ஏதோ ஒரு காரணத்திலே மனிதருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வான் தெரியுமா? இவர் இறந்த பின்னாடி இதற்கு உருவம் கொடுப்பான். உருவம் கொடுத்து கபருக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சிருவான். அது சொல்லுமா, பயப்படாத, நீ ஒன்றும் கலங்காத, பதட்டப்படாத, தனிமையில் இருக்கு நினைச்சு நீ பதட்டப்படாத, உன் கூட நான் இருக்கேன் துணைக்கு. ஏன்னா நீ உலகத்தில் வாழும் பொழுது எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தின, எத்தனை பேரை மகிழ்ச்சிப்படுத்தின, உன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருந்தாங்க, உன்னுடைய உதவியை கொண்டு எத்தனை பேர் ஆனந்தப்பட்டார்கள்.
எனவே உன்னை திடுக்கத்தில் ஆழ்த்த மாட்டான் அல்லாஹ். நீ செய்த மகிழ்ச்சி, நீ கொடுத்த மகிழ்ச்சியை எல்லாம் உருவப்படுத்தி என்னை உனக்கு பக்கத்தில் வைத்து விட்டான், உனக்கு நிம்மதிதான், சந்தோஷம்தான் என்று அது அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். தமிழிலே அழகாக சொல்லி வைத்தான், மகிழ்வித்து மகிழ். பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி அதை பார்த்து நீங்க சந்தோஷம் அடைங்க. ஏன்னா உலகத்திலேயே சிறந்த செயல் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த 5 காரியங்களும் மன நிம்மதியை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்ல, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு காரணமாக இது அமைகிறது. வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே இதை பின்பற்றி நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.